ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கோபி மஞ்சூரியன் செஞ்சுட்டு சைடிஷாகவும் வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைனா ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியையும் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ரெசிபி எப்படி செய்யணுன்றதுக்கான ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். கோபி மஞ்சூரியன் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு அதில் 700 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா சூடாகி கொதிச்சு வரணும். அது வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. நான் இன்றைக்கி கோபி மஞ்சூரியன் செய்கிறதுக்காக 1/2 கிலோ அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். காலிஃப்ளவரை ரொம்ப பெரிய பெரிய பீசஸாக இல்லாமல் இந்த மாதிரி மீடியமான சைஸ்க்கு அப்படின்னா சின்ன சைஸ்க்கு பூவை கட் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி இந்த அளவுக்கு நல்லா சூடாகி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை அந்த தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி காலிஃப்ளவரை சூடான தண்ணியில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த பூவில் ஏதாவது பூச்சி இருந்தது அப்படின்னா வெளியே வந்துடும். அதனால தான் இந்த ப்ராசஸ் நம்ம செய்கிறோம். காலிஃப்ளவரை சுட தண்ணியில் சேர்த்த உடனே எடுத்துடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் அந்த தண்ணியில் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்தில் தண்ணி இந்த அளவுக்கு ஒரு கொதிச்சு வரும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு காலிஃப்ளவரை தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து மசாலாவை மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கார மிளகாத்தூள் இருக்கும்ல, அது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எடுத்தோடனே நிறையா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்து மசாலாவை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இந்த மசாலாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இட்லி மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் காலிஃப்ளவரில் மசாலா நல்லா ஒட்டி பிடிக்கும். கோபி மஞ்சூரியன் செய்கிறதுக்காக மைதா மாவு சேர்த்துக்கிட்டல, அதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் மைதா மாவு சேர்த்து செய்யும்போது தான் ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற அதே டேஸ்ட் இருக்கும். மசாலாவில் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா மசாலாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம ஏற்கனவே சொர் தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட காலிஃப்ளவரில் மசாலா நல்லா ஒட்டி பிடிக்கணும். எல்லா இடத்துலையுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா கையால் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அந்த மசாலா எல்லாமே காலிஃப்ளவரில் நல்லா ஒட்டி பிடிக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த காலிஃப்ளவரை அப்படியே வச்சுடுங்க. அடுத்தது இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவரை பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு வானலில் காலிஃப்ளவரை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மசாலா, அந்த மசாலாவை கொஞ்சமாக எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னா எண்ணெயில் போட்டதுமே உடனே பபுள்ஸ் மேலே எழும்பி வருது பாருங்கள். இந்த அளவுக்கு எண்ணெய் சூடாக இருக்கணும். இந்த அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மசாலா அப்ளை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை எண்ணெயில் போட்டுக்கலாம். காலிஃப்ளவரை எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சிங்க அப்படின்னா அந்த வெளியே மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். அதே போல் காலிஃப்ளவருமே நல்லா வெந்து வரும். சப்போஸ் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு காலிஃப்ளவரை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா அந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போகாது, காலிஃப்ளவரும் வேகாது. காலிஃப்ளவரை எண்ணெயில் சேர்த்ததுமே திருப்பி விட்டீங்க அப்படின்னா காலிஃப்ளவரில் இருக்கிற அந்த மசாலா எல்லாமே வானலில் பிடிச்சிக்கும். அதனால் காலிஃப்ளவரை எண்ணெயில் சேர்க்கும் போது பாருங்கள் எந்த அளவுக்கு பபுள்ஸ் இருக்குது அப்படின்னு. காலிஃப்ளவர் மேலே இருக்கிற இந்த பபுள்ஸ் எல்லாமே பாதி அளவுக்கு குறைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டீங்க அப்படின்னா மசாலா வானலில் ஒட்டி பிடிக்காமல் காலிஃப்ளவர்லேயே நல்லா ஒட்டிகிட்டு இருக்கும். இந்த மாதிரி காலிஃப்ளவரை இடையில திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. கரெக்டாக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் நீங்கள் வேக விட்டீங்க அப்படின்னா நல்லா வெந்திருக்கும். காலிஃப்ளவர் நல்லா வெந்திருக்கு அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா அந்த காலிஃப்ளவர் மேலே இருக்கிற பபுள்ஸ் இருக்குது பாருங்கள், அது ஒரு 70% அளவுக்கு குறைஞ்சி வரணும். அதே போல் காலிஃப்ளவரை கரண்டியால் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். அதே போல் அதோடைய கலருமே நல்லா சூப்பராக சேஞ்ச் ஆகி வந்திருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் காலிஃப்ளவரை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதுக்கப்புறமும் குக் பண்ணோம் அப்படின்னா காலிஃப்ளவர் கரிஞ்சு போன போல் ஆகிடும்.
பார்க்கும்போதே சாப்பிடணும்னு செம்ம டெம்டிங்காக இருக்குல்ல. இதை நம்ம பக்கோடா மாதிரி அப்படியேவும் சாப்பிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும். இதை போலவே மீதி இருக்கிற எல்லா காலிஃப்ளவரையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு அப்படியே அது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு வானலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல பொடி பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கோங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ண பூண்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையுமே எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சியோடைய பச்சை வாசனை போகணும், அந்தளவுக்கு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கணும். இஞ்சியோட பச்சை வாசனை போயிட்டு இஞ்சி அதுக்கப்புறம் பூண்டு இது ரெண்டுமே வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கட் பண்ண கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகத்தில் 1/4 கேப்சிகம் மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் வந்துட்டு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தாலே போதும், ரொம்ப வதக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் சேர்த்துக்கிற இந்த சாஸ் எதுவுமே உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக ஒரு பெரிய சைஸ் தக்காளியை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வெங்காயத்தை கூட சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு இதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணுற இன்க்ரீடியண்ட்டை அது கூட சேர்த்து செய்யுங்க. சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துருக்கேன். வினிகருக்கு பதிலாக நீங்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு கார்ன்ஃப்ளவரை கரைக்கிறதுக்காக இது கூட தண்ணி சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி விட்டதுக்கு அப்புறமா இந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணியை ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சாஸ் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் இது கூட சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு குக் ஆகி நல்லா கொஞ்சம் வழவழப்பாக வரணும், அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இதை அப்படியே குக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்போடைய டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது, ஒரு 3 to 4 மினிட்ஸே போதும். கார்ன்ஃப்ளவர் குக் ஆகிடுச்சு அப்படின்னா நல்லா வழவழப்பாக இருக்கும். கரண்டியில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா வழவழப்பாக இருக்கும். கார்ன்ஃப்ளவரை சேர்த்ததுக்கு அப்புறமா 3 to 4 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே எண்ணெயில் பொரிச்சு வச்சுருக்கோம்ல காலிஃப்ளவர், அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாஸ் கூட காலிஃப்ளவரை சேர்த்ததுக்கு அப்புறமா குக் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அந்த சாஸ் கூட காலிஃப்ளவர் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காலிஃப்ளவரும் சாஸும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இதில் கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான ஒரு கோபி மஞ்சூரியன் ரெடி. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போலவே ஒரு டைம் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டுக்கும் போக மாட்டீங்க, ஸ்ட்ரீட் கடைக்கும் போக மாட்டீங்க. அந்தளவுக்கு வீட்டில் செய்கிறது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் செய்கிறதால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுதில்ல. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது என்னை ரொம்ப ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். இந்த ரெசிபியை பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கோபி மஞ்சூரியன் இன்றைக்கி நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்லவே வேண்டாம், கோபி மஞ்சூரியனை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு. டேஸ்ட்டுமே செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் நம்ம சேனலில் வர எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான வேற ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.